ஹாய், இன்றைக்கி மார்கழி நாள். இன்றைக்கி மார்னிங் இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இன்றைக்கி மார்னிங் சூப்பராகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்கள் ஊரில் மார்னிங் இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு சின்னமாக ஒரு கோலம் போட்டாச்சு. இந்த கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பெரிய அளவுலாம் போட மாட்டேன், சின்ன சின்னமாக எனக்கு தெரிஞ்ச அளவு போட்டுருவேன். இன்றைக்கி என் பையனுக்காக ஃப்ரைட் ரைஸும் அது கூட அவிச்ச முட்டையும் தான் இன்றைக்கி வச்சுட போகிறோம். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ தான் நான் வந்துச்சு, அதனால் போய் குடுன்னு ஓடி போய் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து எடுத்தேன். நான் இது எப்படி செய்கிறதுன்னு ரெசிபி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு முட்டைக்கோஸு, பீன்ஸ் நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு வெங்காயம், உங்களுக்கு தேவைப்பட்ட கேரட்டு. என்கிட்ட கேரட்டு அன்றைக்கி இல்லை, அதனால் நான் நறுக்கலை. இப்போ கொஞ்சோண்டு வானலி வச்சு அதில் கொஞ்சோண்டு பட்டை, பிரெஞ்சி இலை உண்டு 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சோண்டு சோப்பு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த முட்டைக்கோஸு, பீன்ஸு, கேரட்டு, நான் கூட வெள்ளை பட்டாணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சாதம் நான் வடித்து ஆற வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் கலந்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சாதம் தேவையோ காய்கறி அந்தளவுக்கு போட்டு சாதத்தையும் அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா போட்டு நல்லா கொஞ்ச நேரம் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் பத்தாமல் இருந்துச்சு, அதனால் நான் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். அது கொஞ்சம் நல்லா போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 2 செங்கல் 3 செங்கல் போட்டு நல்லா கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் பிரட்டிட்டு, அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. நான் மறந்துட்டேன், ஆனால் வீடியோவில் சொல்கிறேன், நீங்கள் அதை போட்டுக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி போட்டு ஒரு கிண்டி இறக்கி வச்சுருங்க. இதோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ஆனால் சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னென்னா, நம்ம அமைதியாக இருந்தோம்னா எந்த காரியத்தை வேணால் சீக்கிரமாக சாதிச்சிடலாம். நம்ம அதிகமாக பேசினா எந்த விஷயத்தையுமே நம்ம சாதிக்க முடியாதுங்கிறத நான் இன்றைக்கி கற்றுக்கிட்டேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூடவே இன்றைக்கி பழங்களுக்கும் மாமா கொஞ்சம் கொடுத்தாங்க, அதை இன்றைக்கி அவிச்சிடலாம். அதுக்கப்புறம் பையனுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டியாச்சு. கொஞ்சோண்டு ஆப்பிளும் கடலைச்சியும் வச்சுருக்கேன். ஓகே, பாய், தேங்க்யூ.